உங்களுக்கு கார் லோன் வேணுமா? கார் வாங்குறது எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசைங்க. எப்படியாவது கார் வாங்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கார் லோன் வாங்குறதுலயே ஈஸியான வழி என்னங்க? எப்படி ஈஸியா வாங்கினா கார் வாங்கலாம்? ஸோ இந்த மாதிரி ஈஸியா கார் லோன் வாங்குறது எப்படி அப்படின்றத பத்தின வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம வெளியிடுறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப். வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். கார்ன்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கார்ல போக மாட்டாங்க, பஸ்ல போறது, சைக்கிள்ல போறது, பைக்ல போறது, இந்த மாதிரி எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்மளோட சந்ததிகள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கார் வேணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு சாதாரண மனுஷனால கார் வாங்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப என்ன பண்றாங்க? அப்பதான் இந்த கார் லோனுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இந்த கார் லோன் வாங்கி கார் வாங்கலாமா, அது பெட்டரா இருக்குமா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். கார் லோன் பாத்தீங்கன்னாங்க உங்களுக்கு இருக்கிற லோன்லயே வட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுசிங் லோன் ஒன்று வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கார் லோன் தான் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கல் லோன்ஸை பொறுத்த வரைக்கும் டூ வீலரை விட்டுருங்க, 4 வீலரா இருக்கட்டும் இல்ல ஒரு 8 வீலரா இருக்கட்டும், இந்த கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு கார் வாங்கும் போது சில பேர் யோசிப்பீங்க, ஒரு பர்சனல் லோன் போட்டு கார் வாங்கிடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனாங்க உங்களுக்கு பர்சனல் லோன் போட்டு வாங்கினா உங்களுக்கு நார்மலா இந்த பர்சனல் லோன்ல வர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 14% ஆவது வரும். நான் சொல்றதுங்க ஆவரேஜா வர்றது. ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு இல்ல ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு, ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அந்தந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ஸ்ல டைப் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்கலாம். பட் காமனா நம்ம வீடியோல சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு 14ல இருந்து 16% வரைக்கும் தான் பர்சனல் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா இதே இந்த கார் லோன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.6 8.7 இந்த ரேஞ்சில இருந்து 10 to 10.5 வரைக்குமே உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பர்சனல் லோன்ல வாங்கி கார் வாங்கலாமா இல்ல கார் லோன்லயே டைரக்டா கார் வாங்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா கார் லோன் வாங்குறது தாங்க கரெக்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கம்மியா இருக்கும். அதை விட பெரிய விஷயம் இங்க இந்த இன்சூரன்ஸ் கொடுமைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. பர்சனல் லோன் போகும்போது நார்மலா ஒரு பர்சனுக்கு வர்ற இன்சூரன்ஸையும் சேர்த்து இதுல போடுவாங்க. பட் இங்க இந்த மாதிரியான ஒரு மேண்டட்ரியான விஷயத்த கொண்டு வர மாட்டாங்க. ஸோ நீங்க கார்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா கார் லோன் வாங்குங்க, தாராளமா கார்ல போகலாம்.